இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கு நம்ம செல்வத்திற்கு வழி இந்த தலைப்பை பற்றி பார்ப்போம். இது வந்து NISM கண்டக்ட் பண்ணுறது. நம்ம கூட டாக்டர் பாலாஜி சார் இருக்கிறார். டாக்டர் பாலாஜி சார் பயிற்சியாளர், நிறுவனர், பாட்டம் லைன் சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் சென்னையிலேருந்து இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அவரை பற்றி சொல்லணும்னா, டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு மொத்தமாக 40 ஆண்டுகள் அனுபவத்தில் நிதி சேவை துறையில் 25 வருடங்களாக பார்த்துட்டு இருக்கிறார். மேலும் இதுக்கு முன்னாடி அவர் தமிழ்நாடு காவல்துறை அகாடமிலையும் சில பல்கலைக்கழகம் அப்புறம் நிர்வாகம் இதுலேயும் அவர் ஆலோசனையாளராக இருக்கிறார். NISM பற்றி சொல்லணும்னா, NISM வந்து ஒரு செபியோட இன்ஸ்டிடியூட், ஷார்ட் ஃபார்மா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், விச் இஸ் வி கால் NISM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது செபியோட இன்ஸ்டிடியூட் 2006 ஆரம்பிச்சது. NISM வந்து செபியோட ஒரு கல்வித்துறை. ஸோ இங்கே வந்து பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், டிஸ்ட்ரிபியூட்டர் இதை பற்றி சர்டிஃபிகேஷன்லாம் இந்த இன்ஸ்டிடியூட் கொடுக்கும். ஸோ இதை தொடர்ந்து பாலாஜி சார் வெல்கம் பண்ணுறோம். சார், வெல்கம் டு யூ. கடைசியாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்தால் நீங்கள் கொஷன் அண்ட் ஆன்சர் சேட் பாக்ஸில் கேள்வி நீங்கள் போடலாம். சார் வில் ஆன்சர் யூ. சார் பதில் சொல்லுவார். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் சார் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவார். சார், வெல்கம். தேங்க்யூ. நன்றி தேவநாதன். தேங்க்யூ. அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஃப்ளோர் என்கிட்ட கொடுக்குறீங்க. இங்கேருந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த இனிய மாலை பொழுதுல வந்து ஆரம்பமே நான் வந்து ஒரு 2 நாள் முன்னால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு அதோட ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன். போயிட்டு அந்த கடையில் இருந்த தம்பிக்கிட்ட வந்து பதப்படுத்திய பால் நிரப்பிய குப்பி எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்டேன். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னாரு. நான் உடனே வந்து இல்லை தம்பி, எனக்கு வந்து மாம்பழ சுவை இருக்கிற ஒரு கூழ் கொடு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த தம்பி வந்து அதுவும் புரியலை அவருக்கு. நீங்கள் இதெல்லாம் இல்லை சார் எங்ககிட்ட அப்படின்னாரு. முதல்ல கேட்டதும் இல்லை, ரெண்டாவது கேட்டதும் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், போர்டு பெருசாக பெயர் பலகை வச்சிருக்கீங்க நீங்கள். அந்த பெயர் பலகையிலேயே வந்து இது வெறும் ஐஸ்கிரீம் ஷாப்னு தான் போட்டிருக்கீங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் தானே தம்பி கேட்டேன் அப்படின்னு. ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஈஸியாக எங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கலாம்ல சார். நீங்கள் வந்து என்னமோ குப்பிங்கிறீங்க, வந்து கூழுங்கிறீங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கு புரியல சார்னார். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனே வந்து நான் தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுலேருந்து ஒரு பாடம் தெரிஞ்சினேன். என்னன்னா வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு NISM ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி தமிழில் பண்ணினால் இன்னும் நம்மளோட தாய்மொழியில் பேசணும்னா இன்னும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து தமிழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் புலமையை வச்சுட்டு அதெல்லாம் இங்கே காட்டுறதுக்கு இது இடம் இல்லை. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடைமுறை தமிழில் பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த டெசிஷனுக்கு வந்தேன். நம்ம இந்த மாதிரி நான் என்னுடைய கொலோக்கியல் லாங்குவேஜ்லேயே பேசுகிறேன். அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அதில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இல்லாமல் இப்போ தமிழ் பேசுகிற மக்கள் ரொம்ப குறைவாகிட்டாங்க. அதனால வந்து இப்படியே பேசலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கடைசியில் பார்க் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் செஷனில் அதை நான் டேக் பண்ணிக்கிறேன். சரியா? அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னுடைய ப்ரெசன்டேஷனை இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியறதா இந்த ப்ரெசன்டேஷன்? செல்வத்துக்கு வழின்றது தான் இன்னைக்கு என்னோட டாபிக்கு. NISM பற்றி தேவநாதன் சொல்லிட்டாரு. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கேள்வி பதில்கள் இருந்ததுன்னா கடைசியில் எடுத்துக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தான் 2-3 நாளில் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். அண்ட் மூணாவது, இந்த ப்ரெசன்டேஷன் யூடியூப்லேயும் இருக்கும். யாராவது இன்னைக்கு மிஸ் பண்ணினால் எப்போ வேணும்னாலும் அதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையே வந்து எண்களை சுற்றியே நடக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். உலகம் எண்களை சுற்றியே சுழல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆம் என்பது என்னுடைய ஆணித்தரமான பதில். ஏன்னா எண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேனே, உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு கேட்டா
ஒருத்தர் 300 ஒருத்தர் 200 ஒரு 8 ஒருத்தர் 9 6 ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிர்ஷ்டம் இருக்கும். அது அவர்களுடைய நம்பிக்கை. இப்போ உலகத்திலேயே மிக முக்கியமான எண் எது அப்படின்னு கேட்டேன்னா, யாருக்காவது பதில் தெரிஞ்சதுன்னா சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. 3 செகண்ட் தான் இதுக்கு டைம். சரியா? 1 2 3. எந்த பதிலும் வரவில்லை சேட் பாக்ஸில். ஸோ நானே பதில் சொல்லிடுறேன். விடை 28,000. இது என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் 28,000 தான் உலகத்திலே ரொம்ப முக்கியமான எண் அப்படிங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சராசரியா இது வந்து ஒரு குளோபல் ஆவரேஜ். சராசரியா ஒரு நபர் வாழும் சராசரி நாட்களின் எண்ணிக்கை வந்து 28,000. இது வந்து குளோபல் ஆவரேஜ். அப்போ ஏன்னா இப்போ மெடிசின்ஸ்லாம் வந்து பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிடுது. வாழ்க்கை தரமும் பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ பணம் வந்து எல்லாருக்கிட்டையும் எக்கச்சக்கமாக இருக்கு, ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, கேஷ் ஃப்ளோ. ஸோ 28,000 நாட்கள் வந்து ஆவரேஜாக வாழறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கணக்கை நம்ம வந்து எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தா 76.71, 76.71 ஆண்டுகள் ஒருத்தர் சராசரியாக ஒருத்தர் வாழறாங்க அப்படின்னு எடுத்துட்டால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 80ன்னு வச்சுப்போமே. இந்த 80 ஆண்டுகளை நம்ம எப்படி கழிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. 4ஆக பிரிச்சுப்போம். 0லேருந்து 20, 20லேருந்து 40, 40லேருந்து 60, 60லேருந்து 80 அப்படின்னு 4 பங்காக இந்த நம்ம வாழ்க்கையை 80 வயசு வாழறோங்கிற பட்சத்தில் 4 பங்காக பிரிச்சுக்கலாம். இந்த 0லேருந்து 20, பிறந்ததிலிருந்து 20 வயசு வரைக்கும் நம்ம விளையாடுறோம், படிக்கிறோம், குறும்பு பண்ணுறோம், இந்த மாதிரியே போயிடுது நமக்கு 20 வயசு. 20லேருந்து 40ல் பார்த்தீங்கன்னா முதல் வேலை, முதல் கார், முதல் வீடு வாங்குறோம், திருமணம் பண்ணிக்கிறோம், குழந்தைகள்லாம் வருது. இது நம்மளுடைய வாழ்க்கையினோட ஃப்ளோ. சரியா? 40லேருந்து 60 பார்த்தீங்கன்னா வேலையை மாற்றுறோம், காரை மாற்றுறோம், 2வது கார் வாங்குறோம், முதலீடுகள் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறோம், லேண்ட் வாங்குறோம், ஃப்ளாட்ஸ் வாங்குறோம், லோன் வாங்குறோம். அந்த லோன் வாங்கி தான் இதெல்லாம் வாங்குறோம். சரியா? ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் லோன் வாங்குறதும் வேற வேற. ஆனால் இதுவும் அதுவும் இன்டர்லிங்க்டு, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த எஸ்டேட்லாம் கிரியேட் பண்ணுறோம். உங்கள் குழந்தைகளின் அடித்தளம், அவங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நம்ம இந்த நம்மளோட 40லேருந்து 60 வயசுக்குள்ள வருது. ஓகேவா? இதில் முக்கியமான கட்டம் வந்து 60லேருந்து 80. இது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், ஓய்வூதியம் வாங்குற ஸ்டேஜ். இதில் நம்ம அதாவது நான் இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லுமே புல்லட் பாயிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இதில் உங்களை யோசிக்க வைக்கிறது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ் இந்த ப்ரோக்ராம். சரியா? இது வந்து முக்கியமானது என்னன்னா, 0லேருந்து 20லையும் 60லேருந்து 80லையும் வருமானம் இருக்க போவதில்லை. இதை நம்ம மறந்துடுறோம். 0லேருந்து 20 வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உண்டு. நம்மளுடைய பேரண்ட்ஸோ நம்மளுடைய மூதாதைகளோ கரெக்டாக பிளான் பண்ணினாங்கன்னா நம்மளோட 0லேருந்து 20 வரைக்கும் கூட இன்கம் வரதுக்கு வாய்ப்பு வழிகள்லாம் இருக்கு. சரியா? இந்த வழிகள்லாம் எல்லாருக்குமே பொது தான். இதை நம்ம யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளே போய் பார்க்கறது இல்லை. 60லேருந்து 80ம் நமக்கு வந்து வருமானம் வரப்போறது இல்லை. பென்ஷன் இருக்கிறவங்க பென்ஷன் வரும். இப்போ நிறைய இடத்துல பென்ஷன் கூட இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். இது நம்ம மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் நம்ம சம்பாதிக்கும் போது எல்லாமே பசங்களுக்கு பண்ணிட்டு ஓய்வூதியம் வாங்குற நேரத்தில் வந்து நம்ம பசங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கோம், நம்ம ரிட்டையர் ஆன ஃபேஸில் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் இதை பற்றி கேட்டேன்னா எல்லாரும் மினிமம் ஒரு 10 பேரை பார்த்துருப்போம் டிபெண்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து நான் நினைப்பதை நான் நினைத்த நேரத்தில் நான் நினைக்கும் ஸ்பீடில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நல்ல ரிட்டையர்மெண்ட். அதுக்கு தேவையான அளவு கேஷ் ஃப்ளோ இருக்கணும், பணம் வந்துட்டே இருக்கணும், பணம் இருக்கணும். சம்பாதிக்கலைன்னா கூட பணம் இருக்கணும். இந்த ஃபேஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இல்லை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உங்கள் குழந்தைகளின் 20லேருந்து 40, 0லேருந்து 20 உங்கள் வயசை பொறுத்து இந்த நம்மளோட 20லேருந்து 40, 40லேருந்து 60க்குள்ள வந்துடும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை நம்ம கொடுக்கறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்னு யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 14,000 28,000 வருஷம் நம்ம வாழ போகிறோம். ஆவரேஜ் எல்லாருக்கும் எல்லாம் இது வந்து ஒரு குளோபல் ஆவரேஜ் தான். இது என்ன கேரண்டி கிடையாது. ஸோ 14,000 நாட்கள் தீர்ந்து விட்டதாக வைத்துக் கொண்டால் எஞ்சி இருக்கும் நேரம் 14,000 நாட்கள். அந்த 14,000 நாட்கள்ல நம்மளோட இலக்கு, நம்மளோட கோல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். எல்லா கோலுக்கும் ஃபைனான்ஸ் கனெக்டட். நம்பர் இல்லாத கோலே இருக்க முடியாது. அன்பு பாசம் அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம்.
உங்கள் இலக்குகளுக்கு நம்பர் உண்டு. நம்பர் இஸ் கனெக்டட் டு மணி, பணம். ஸோ கனவுகளை அடைய உங்களுக்கு இருக்கும் நாட்கள் 14,000 நாட்கள். உங்கள் குழந்தைகளின் கனவு, உங்கள் மனைவியின் கனவு, உங்கள் பேரண்ட்ஸ், உங்க அப்பா அம்மாவோட கனவு, உங்கள் கனவு, இது அத்தனையும் இந்த 14,000 நாட்கள்ல நம்ம பண்ணி ஆகணும். யோசிங்க, எப்படி பண்ணலாம்? இப்போ நமக்கு ஒரு இன்கம் வருது. உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வருது செலவு தான். முதல்ல செலவு பண்றோம், அப்புறமா சேமிக்கிறோம், அப்புறமா முதலீடு செய்யறோம். சேமிப்புக்கும் முதலீடுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, அஹ், முக்காவாசி விஷயங்கள் இப்போ இந்த இடத்துல நான் நிறுத்திட்டு ஒரே ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. இப்போ ஒரு 100ல இருந்து 120 பேர் கிட்ட இதை அட்டன் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், யங்ஸ்டர்ஸ், புதுசாக இப்போ வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இந்த 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 பார்ட்டிசிபெண்ட்ஸில் ரிட்டையர் ஆனவங்க இருக்கலாம். அஹ், அந்த மாதிரி வேரியட் குரூப் இருக்கிறதுனால நான் பேசுறது சில விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கலாம், சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ புதுசாக இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கலாம், இது பழசாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ரிஃப்ரெஷராக இருக்கட்டும். சரியா? மறுபடியும் என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு வரேன். இப்போ வந்து செலவு பண்றது, சேமிக்கிறது, முதலீடு, இது ப்ரீடாமினா இது மூணுத்துக்குள்ள தான் நம்ம பணம் போடுது. சரியா? சம்பளம் வாங்கின உடனே நம்ம என்ன செய்யறோம்? சம்பளம் வந்த உடனே முதல்ல வந்து இஎம்ஐ பே பண்ணிடுறோம். லோன் இருந்ததுன்னா, இல்லை ரெண்டட் ஹவுஸ் இருந்தோம்னா வாடகை பே பண்ணிடுறோம். அப்புறம் மாசத்துக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது, இது எல்லாமே நமக்கு ப்ரியாரிட்டியா தெரியுது. ஆனால் முதல் ப்ரியாரிட்டி சேமிப்பு. இதைத்தான் வந்து வாரன் பஃபே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே இருக்கிற ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் இன்வெஸ்டர்ஸ்னு பெயர் பெற்றவர். அவர் என்ன சொல்றாருன்னா, செலவிட்ட பின் மீதமுள்ளதை சேமிக்க வேண்டும், மாறாக சேமித்த பின் மீதமுள்ளதை மட்டும் செலவிடுங்கள் அப்படிங்கிறார். ஸோ பணம் சம்பளம் வந்த உடனே இதெல்லாம் எல்லா செலவும் போக மீதி இருக்கிறத வந்து இப்போதான் நம்ம வீக்கெண்ட் கல்ச்சர்னு ஒன்று வந்துடுது. சனி ஞாயிறு வந்தாலே நம்ம வந்து வெளியில போனோம், சினிமா போனோம், இப்படி ஆயிடுது நம்ம வாழ்க்கை தரம். அப்படி மாறும்பொழுது மீதி இருக்கிறதையும் செலவழிச்சிட்டோம்னா நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது டிபெண்டாக தான் இருக்கணும். மாறாக சேமித்த பின் என்னுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்போ சேமித்த பின் இருப்பதை செலவு பண்ணுவோம் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் எனக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு சார், இந்த மாதிரி சொல்லும்பொழுது ஒரு கேள்வி இருக்கு சார் அப்படிமா. என்ன கேள்வி கேளுங்களேன் அப்படின்னா, அஹ், ரொம்ப ஆச்சரியமான கேள்வி என்ன சார், எனக்கு பணமே என்னோட சம்பளமே பத்தலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சார் முதல்ல சேமிங்கிறீங்க, அப்புறமா வந்து செலவு பண்ணுங்கிறீங்க, சம்பளமே பத்தல சார், மாசம் மாசம் இடிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. என்ன பதில்னா, என் சம்பளமே இப்போ 20,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்களேன், ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க. 20,000த்துக்குலாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். 20,000 20 வச்சுக்கோங்க, 40 வச்சுக்கோங்க. நம்ம 10% சேவ் பண்ணணும்னு ஒரு தம் ரூல் இருக்கு. சரியா? அது 20ஆவும் வச்சுக்கலாம், 5ஆவும் வச்சுக்கலாம். அது அவரவர்களுடைய அஹ், அவரவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது, கெப்பாசிட்டியை பொறுத்தது, அவங்களோட பிளானிங்கை பொறுத்தது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது 10% சேவ் பண்ணணும் அப்படின்னா, 30,000 ரூபாய் சம்பளம் வருது, நான் வந்து 3,000 ரூபாய் சேவ் பண்ணணும் அப்படின்னா, முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது 3,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு என் சம்பளமே 27,000 ரூபாய் டிசைட் பண்ணிட்டு அந்த 27,000 ரூபாய்க்குள்ள வாழறது தான் தரமான ஒரு பிளான்டு லைஃப். இது கஷ்டம்தான். கஷ்டம்னா கஷ்டம், இல்லைன்னா இல்லை. இது ஒரு மணி இஸ் ஆல்வேஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவோம், மணி இஸ் ஆல்வேஸ் சைக்கலாஜிக்கல் கேம். ஓகே? பணமும் நம்மளுடைய சைக்காலஜியும் சேர்ந்தது தான், நம்ம இமோஷன்ஸும் சேர்ந்தது தான் ஒவ்வொரு முடிவும். இந்த முடிவை பற்றி கடைசியில் நான் ஒன்று சொல்கிறேன். தினம் தினம் நாம் எடுக்கும் முடிவுகளில் இது ரெண்டுமே இருக்கும். வேல்யூ ஆஃப் மணி அண்ட் வேல்யூ ஆஃப் மை இமோஷன்ஸ். சரியா? இதை பற்றி கடைசியில் பேசுவோம். அஹ், இப்போ வெறும் சேமிப்பதில் என்ன தவறு அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ஒரு வில்லன் இருக்காரு. யாருன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன அப்படின்னு ஒரு குயிக்கா ஒரு டச் பண்ணிடுறேன். உங்கள் சேமிப்பை மெதுவாக அது குறைத்து கொண்டே வரும். அதான் இன்ஃப்ளேஷன். நமக்கே தெரியாது, விலைவாசி ஏறிண்டே இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த சைட்ல தெரியும் உங்களுக்கு. பணவீக்கம் என்பது என்னவென்றால், ஏற்படுத்தும் தாக்கம் செலவுகள்லையும் இருக்கும், சேமிப்புகள்லையும் இருக்கும். எப்படின்னு பாருங்க. 1 லிட்டர் பெட்ரோல் 2010 வந்து 51 ரூபா இருந்தது. இப்ப 2025 110 ரூபா, 100 ரூபா. இது வந்து ஒரு எக்ஸாக்டா வந்து இல்ல சார் 108 ரூபாய் தானே, நீங்க 110 போட்டிருக்கீங்க, அது இல்ல விஷயம். விஷயம் என்னன்னா, எப்படி இன்ஃப்ளேஷன் நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கை ஏத்துறது, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தின் உயர உயர நம்மளுடைய செலவுகளும் ஏறும். அந்த மாதிரி 1 லிட்டர் மில்க், பால்
ரூபா இருந்தது, இப்போ 65 ரூபா ஆயிடுது, 60 ரூபா ஆயிடுது, 65 ரூபா, 70 ரூபா சில இடங்கள். இப்போ ஒரு மூவி டிக்கெட், ஒரு சினிமாவுக்கு போறோம், 65 ரூபா இந்த டிக்கெட், 85 ரூபா இந்த டிக்கெட்லாம் இப்போ 250 ரூபா. யோசிச்சு பாருங்க. இது இது நடைமுறை உண்மை. இதுதான் இன்ஃபிளேஷன். ஒரு 35,000 ரூபாய்க்கு வித்து இந்த ஐபோன் இப்போ 72,000 ரூபா, 1,10,000 ரூபாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு, முந்தானேத்துக்கு ஏதோ ஒரு ஒரு புது ஐபோன் மாடல். ஸோ இதெல்லாம் வந்து எங்க கொண்டு போய் முடியுது அப்படின்னா, வான்ஸ்க்காக வாழ போறோமா, தேவைக்காக வாழ போறோமா, நீடுக்காக வாழ போறோமா, தேவை இல்லை அத்தியாவசியம் இல்லாதவற்றுக்கு. நமக்கு எனக்கு என்னோட ஃபிளாஷி லைஃப், நான் ஒரு ஐபோன் வச்சிருந்தாலும் என்ன மதிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மித் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு தவறான கருத்து இருக்கு. அப்போ அந்த மாதிரி இதுல இதெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கு, எல்லாத்துக்குமே பணம் இருக்கு. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் விலை குறைஞ்சிருக்குங்கிறாங்க. ஆனா நம்ம யூஸ் பண்ண அந்த அந்த செலவும் ஏறிண்டே போகுது ஒவ்வொரு மாசம் பிராட்பேண்ட். சரியா? இதை வந்து ஒரு சும்மா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி பார்த்தா, பணம் முதலீடுல எப்படி இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணும், செலவுகள்ல எப்படி இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணும்னு பார்த்தா, இன்னைக்கு 1,00,000 ரூபாய் முதலீடு பண்ணால் 5 வருடம் கழித்து அந்த 1,00,000 ரூபாய் எனக்கு திரும்பி அதோட மதிப்பு 80,000 ரூபாய் தான். 15 வருடம் கழிச்சு அந்த 1,00,000 ரூபாயோட மதிப்பு 50,000 தான். 20 வருடம் கழிச்சு அந்த 1,00,000 ரூபாயோட மதிப்பு 35,000 தான் இருக்க போகுது. செலவுகள்ல இதோட ரிவர்ஸ். இன்னைக்கு 30,000 ரூபாய் என் வாழ்க்கை தரம் நான் நடத்திட்டு இருக்கேன் ஃபேமிலியை அப்படின்னா, 5 வருடம் கழிச்சு 40,000 ரூபாய் இருந்தால் தான் அதே வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ண முடியும். 15 வருஷம் கழிச்சு 60,000 ரூபாய் இருந்தால்தான் இதே வாழ்க்கை தரத்தை நான் கண்டினியூ பண்ண முடியும். 20 வருஷம் கழிச்சு 80,000 ரூபாய் இருந்தால் தான் இதே வாழ்க்கை தரத்தை நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இதில் நமக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பசங்க வளர்ந்துரும், செலவுகள் ஏறுது, ஸ்கூல் ஃபீஸ் ஏறிடும், காலேஜுக்கு போவாங்க, ஃபாரின்ல போய் படிக்கணுங்கிறாங்க, ஐஐடிக்கு போனோம்பாங்க. இது எல்லாமே இன்கம் பேஸ்டா இல்லை. இந்த செலவுகள்லாம் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்மளுடைய இன்கம் இந்த ஸ்பீடுக்கு ஏறுதா, இன்ஃப்ளேஷன் ஸ்பீடுக்கு ஏறுதா அப்படின்னா அங்கதான் நம்ம சேவிங் பண்றதுலேருந்து மூவ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயே இன்றே ஒன்றே செய், அந்த ஒன்றும் நன்றே செய், நன்றும் இன்றே செய், இன்றும் இன்னே செய் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து உடனே சேமிக்க தொடங்குங்கள். சேமிக்க ஆரம்பிச்சவர் ஏற்கனவே நான் சேமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா சேமிப்புல இருந்து முதலீட்டுக்கு மாத்துங்க. முதலீடுக்கும் சேமிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சேமிப்புங்கிறது ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறது வந்து சேமிப்பு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல இப்படி எல்லாம் அங்க அந்த மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ்ல பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுலலாம் வைக்கிறது வந்து முதலீடு. முதலீடுக்கும் சேமிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு 2 3 வித்தியாசம் சொல்றேன். ஒன்று வந்து சேமிப்புக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்கும். நம்ம சேவ் பண்ற பணத்துக்கு பேங்க்ல வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சரியா? முதலீட்டுக்கு வந்து அது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே இறங்கும், ஏறும், எல்லாமே மேலே ஏறும், கீழே இறங்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், சென்செக்ஸ்னு ஒரு 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 ஃபேக்டர் இருக்கு. அதை வச்சு பார்த்தோம்னா கடைசி 20 வருஷத்துல 25 வருஷத்துல வந்து மேலே தான் போயிட்டு இருக்கே ஒழிய அப்பப்போ இறங்கலாம், கரெக்ஷன்ஸ் நடக்கலாம். டிபெண்டிங் ஆன் குளோபல் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த இந்த பங்குச்சந்தையும் மாறும். ஸோ பங்குச்சந்தையை பற்றி நான் பேசல. இப்போ வந்து நான் பேசுறது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நகருங்கள். ஆனால் ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் சொல்றேன். இதெல்லாம் நீங்கள் விஷயம் தெரிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் நல்ல முகவராக, நல்ல அட்வைசராக ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட பேசி தெரிந்து தெளிந்து புரிந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? தெரியாத இடத்துல போய் பணத்தை போட்டுட்டு இப்ப பல ஸ்கீம்ஸ் வருது. நீங்க நம்ம கேட்காமே நம்ம போன்ல வந்துட்டே இருக்கு, இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க 25%, உங்களுக்கு கேட்காமே உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் வருது. எல்லாத்தையும் ஏதாவது கிளிக் பண்ணிடாதீங்க. யோசிச்சு பார்த்து தெரிந்து தெளிந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பேசி புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காணாம போறதுக்கு பல வழிகள் இன்னைக்கு இருக்கு. சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி பிரமாதமாக வளர்ந்து நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அவ்வளோக்கு அளவுக்கு அதில் ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ ரிஸ்க்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயமும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன் டு ரிட்டர்ன்ஸ். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதனால எவ்வளோ என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருமோ ஒரு நாமினலா ஒரு பேராசை இல்லாத ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அழகா பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு.
ஸோ பணத்தை குவித்து வைக்காமல் அது உங்களுக்காக வேலை செய்யட்டும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்குவேன், 8 மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னா, நான் தூங்கும் பொழுது என்னுடைய பணம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி இடத்துல என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலயுமே ரிஸ்க் இருக்கு. தெரிந்து தெளிந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை நான் தெளிவா திரும்பி திரும்பி சொல்றேன். நீங்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறீர்கள். அதே போல் உங்கள் பணமும் கடினமாக உழைக்க செய்யுங்கள். அது உங்களுக்காக உழைக்கணும். நீங்க தூங்கும் போதும் உழைக்கணும். இதை யோசிங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? கூட்டு வட்டியின் சக்தி. இது வந்து இதை வந்து 7 வண்டர்ஸ் சொல்லிட்டு இருப்போம் உலகத்துல. இது 8வது வண்டர், 8வது அதிசயம். சரியா? இந்த 8வது அதிசயம் என்னன்னா, முதலீடு செய்வதால் பணவீக்கத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு முழுமையான நிதி திட்டம், ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணி உங்கள் முதலீடுகளை சிறப்பாக திட்டமிட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிளானிங்கே இல்லாம எப்படி ஒரு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும்? ஸோ ஃபைனான்சியல் பிளானிங் கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு நல்ல அட்வைசர், முகவரோட ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபைனான்சியல் அட்வைசர் வச்சுக்கோங்க. வச்சுன்னு பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மூலமா நான் உங்களுக்கு இந்த கூட்டு வக்தி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட இதை சொல்றேன், சக்தியை. ஒரு நாட்டோட ராஜாவோட வந்து ஒரு ஒரு பண்டிதர் போய், யாரு என் கூட செஸ் விளையாடி, செஸ் சதுரங்கம் தெரியும் இல்லையா, செஸ் விளையாடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பண்டிதர் போய் ரொம்ப புத்திசாலித்தனமா செஸ் விளையாடி அந்த மகாராஜாவை ஜெயிச்சு விடுறாரு. ஜெயிச்ச உடனே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நம்ம விளையாடின செஸ் போர்டு நடுவில் வைங்க. முதல் ஸ்கொயர், வெள்ளை ஸ்கொயர் இருக்கு இல்லையா இடது பக்கம் கீழே, அதுல வந்து ஒரே ஒரு நெற்மணியை வைங்க, ஒரே ஒரு அரிசியை வைங்க. 2வது ஸ்கொயர்ல அந்த 1 வந்து 2ஆ மாறணும். 2 3ஆ மாறணுமா அப்படின்னு கேட்டார் மகாராஜா. இல்ல இல்ல, 2 4ஆ மாறிடும். 4 8ஆ மாறும். 8 16ஆ மாறும். இப்படி ஒவ்வொரு இதுலயுமே வச்சுனே வராங்க அரிசியை. கஜானாவே காலி ஆயிடுது. எங்கெல்லாம் அரிசி இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. முடியவே இல்லை. அந்த ஏன்னா ஒரு செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்? 64 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 64 ஸ்கொயர் வச்சுட்டே போறாங்க அரிசியே. இடமே பத்தல. ஸோ எவ்வளவுதான் இருக்கும்? 64 ஸ்கொயர்லையும் வந்து அவர் கேட்ட மாதிரி டபுள் ஆயிண்டே போற, காம்பவுண்ட் ஆயிண்டே போற கூட்டு வட்டியின் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு ஒரு கெஸ் பண்ணுங்களேன். ஒரு 3 செகண்ட் டைம் தரேன். கெஸ் பண்ணுங்க. யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர், என்ன ஆச்சரியப்படுத்திய நம்பர். இதுதான். இந்த அரிசியை 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படி ஆகும் பொழுது மொத்தமா கடைசியில இது எவ்வளவு கொடுத்து முடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இதை யாராவது படிக்க முடியுமா? இதான் உண்மையான கணக்கு. இதை வந்து தமிழ்ல எப்படி பேசலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். தமிழ்லையும் இதே தான் இருக்கு. 18 குவின்ட்ரில்லியன், 446 குவாட்ரில்லியன், 744 ட்ரில்லியன், 73 பில்லியன், 709 மில்லியன், 559,615 நெற்பணிகள், அரிசிகள் வைக்கப்பட்டது. வச்சு அந்த மகாராஜா வந்து கிரீடத்தையே கைட்டி அந்த பண்டிதருக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இது எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். அதை சரியா புரிஞ்சுட்டு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிக்கோ. சின்ன வயசுல வேலைக்கு பசங்க இங்க அட்டன் பண்றவங்களுக்குலாம் பசங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்பவே இந்த எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்டை பண்ண சொல்லுங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே ஒரு ஃபண்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது ஒரு டூல், ஒரு முறை. நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு முறை. அந்த முறையை உபயோகப்படுத்தி சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி நம்ம செலக்ட் பண்றோமோ, நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியுமோ, நம்மளுடைய மொத்த சொத்து, அசெட் அலோகேஷன் சொல்லுவோம், எங்கெல்லாம் இருக்கு என்னுடைய சொத்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத புரிஞ்சுட்டு, என்னுடைய மாத செலவு போக யூனோ நான் வந்து சேவ் பண்றது எவ்வளோ அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எதுக்காக சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்னா கிளப் பண்றேன்னா, எப்பவுமே புத்திசாலித்தனமா வந்து வீட்டில் கொஞ்சம் அவசரத்துக்கு ஒரு கேஷ் வச்சுக்கோங்க. அது எவ்வளோங்கிறதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ண வேண்டியது. பேங்க் எஸ்பி அக்கௌண்ட்ல ஒரு மாச செலவாவது பேங்க்ல எப்படியும் இருக்கணும் மினிமம். சரியா? அப்புறமா
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பல விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு. பணம் எப்போ வேணுனாலும் எந்த கட்டாயமும் இல்லாமல் பணம் எடுக்கிறதுக்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 3 மாச செலவு வச்சுக்கோங்க. அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கோல்டு வீட்டில் கொஞ்சம் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா இது லிக்விடிட்டி. நம்ம யாருமே கோல்டை வந்து ஒரு இமோஷனலாக கனெக்ட் ஆகிடுறோம். சவுத் இந்தியாவில் வெல் எஸ்பெஷலி இமோஷனலாக கனெக்ட் ஆகிடுறோம். இல்லை அந்த கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அதுவும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். கோல்டும் வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கிறது எப்போவுமே புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமானது இலக்கு அடிப்படையிலான முதலீடு. கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு கோலே இல்லாமல் ஃபுட்பால் ஆடினோம்னா எப்படி யார் ஜெயிச்சா, எங்கே போட்டா, எப்படி ஜெயிச்சான்றது எப்படி தெரியும். அதனால வாழ்க்கையில் நம்ம கோல் ரொம்ப முக்கியம். அந்த கோலை பேஸ் பண்ணிட்டு என் குழந்தைய வந்து நான் வந்து ஐஐடியில் படிக்க வைக்கணும். ஆஹ் அதுக்கப்புறமா வந்து நான் அப்ராட் அனுப்பணும், யூஎஸ் போகணும், யூகே போய் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கோல்ஸ்லாம் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு இன்னிலேருந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணணும். இப்போ இருக்கிற 1 லட்ச ரூபா ஃபீஸ் இருக்கிறது வந்து 10 வருஷம் கழிச்சு என்னுடைய குழந்தை 16 வயசு ஆகும்பொழுது எவ்வளோ பணம் தேவைப்படும், அந்த 1 லட்சத்தின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பணத்தை நான் இப்போலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும், அதுக்கு இன்ஃப்ளேஷன் போக மீதி எவ்வளோ நிற்கும். இத்தனை துல்லியமாக கணக்கிட்டு வாழ வேண்டியது வாழ்க்கை. பி சீரியஸ். ஸோ யோசிங்க. பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து பங்குச்சந்தை, நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, பாண்ட்ஸ் பத்திரங்கள் இருக்கு. அந்த பத்திரங்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டி. இது ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கும். அதில் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். கண்டிஷன்ஸ் எப்பவுமே எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் படித்து புரிந்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இல்லை என்றால் ஒரு நல்ல முகவர், நல்ல அட்வைசர், நல்ல பிளானர், நல்ல ப்ரொஃபஷனலாக பார்த்து அவர்கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துட்டு உங்களுடைய பிளானிங்கை பண்ணிட்டு ரிஸ்க் அப்பிடைட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணினோம். கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சி ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அஹ், பணம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிரின்சிபல், நம்மளோட முதலுமே கரைந்து போவதற்கு வாய்ப்பு கிரிப்டோ கரன்சியில் இருக்கு. தங்கம் மற்றும் கமாடிட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பொருட்கள், சில்வர், காப்பர் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கத்தை கோல்டுலேயே, கோல்டை வந்து நம்ம தங்கத்தை பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேப்பர் கோல்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கோல்டு ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆர்ட் ஒர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்ட் ஒர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஒரு பெரிய 6 அடிக்கு ஒரு பெரிய குத்து விளக்கு வந்து என்னோட ரிசப்ஷனில் என்னோட வீட்டு டிராயிங் ஹாலில் வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய மதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து லிக்விடிட்டி இருக்காது. ஒரு ஒரு பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து அதில் இருக்க வேண்டிய விஷயங்கள் லிக்விடிட்டி, சேஃப்டி, ரிட்டர்ன்ஸ், டாக்ஸபிலிட்டி, டாக்ஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சேவ் பண்ற பணம் நம்ம பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சேவிங்ஸ்னு. அப்போ பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்க, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிச்சுன்னு தான் கொடுக்குறாங்க. டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னா நான் ஒரு ஃபார்ம் கொடுத்தேன்னா எனக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து அவங்க அப்போ பிடிக்காம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மொத்தத்தையும் கொடுத்தாலும் வருட கடைசியில் வருட முடிவில் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது இன்கம் அண்டர் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இந்த கேட்டகரியில் உங்களுடைய இன்கம் ஸ்லாப்ல 10%, 20%, 30%, பார்த்து அதுக்கும் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. அப்போ 6% ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த 30% ஒரு 1.8% டேக்ஸ்க்கு போயிடுறது. ஸோ 4.2% தான் நெட் ரிட்டர்ன் உங்களுக்கு. அதை யாரும் கவனிப்பதில்லை உன்னிப்பாக. ஸோ 4.2% இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு நம்ம பேங்க்ல பணத்தை போடுறோம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல. அதுக்கு நல்ல சேஃபஸ்ட் மோடில் சேஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். யோசிங்க, பண்ணுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் அப்போ டேக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான், உங்களுடைய பர்சனல் இன்கம் டேக்ஸ் வராது. சரியா? அது அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்டிக்ஸ், பழங்கால பொருட்களில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னும் பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து உங்கள் முதலீடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பணவீக்கத்துடன் போராடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு 4.2% தான் எனக்கு நெட் ரிட்டர்ன் வருது என்னோட சேவிங்ஸ்ல அப்படின்னா இன்ஃப்ளேஷன் 6%ன்னா என்னுடைய பணம் வளருவதில்லை, டீக்ரோயிங், மணி இஸ் டீக்ரோயிங். அதை அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஹலோ.
Sorry to interrupt you, sir. Just wanted to tell all the participants that they can type in their questions or queries in chat and Q&A section so that you could answer it later within. ஓ, தேங்க்யூ சாகில். சாகில் சொன்னதை தமிழில் மொழிபெயர்க்கட்டுமா? அவர் என்னன்னா, இப்போ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணிடுங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே அதை ஒன்னொன்னா என்னால் முடிந்தவரை நான் தெளிவுபடுத்துகிறேன், என்னுடைய பதில்களை கூறுகிறேன். ஸோ நம்ம முதலீடு செய்யும் பொழுது பணவீக்கத்தோட நம்மளோட முதலீடு வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரூஃபா இருக்கணும், பணவீக்கத்துடன் போராட வேண்டும். ரெண்டாவது, உங்களுக்கு தேவையான போது வருமானம் தருதல். நமக்கு எனக்கு இந்த வருஷத்துலேருந்து எனக்கு வந்து மாசம் மாசம் எனக்கு பணம் வரணும் சார் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கணும். எளிதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். லிக்விடிட்டி எனக்கு வேணுன்ற போது நான் போய் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை சார் உங்க பணம்லாம் 20 வருஷம் கழிச்சு தான் சார் மெச்சூர் ஆகும், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வேணும்னா உங்க பணத்துல நீங்களே லோன் வாங்கிக்கோங்கம்மா, அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளே பே பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிக்கும். சரியா? மதிப்பு அதிகரிக்க வேண்டும். அது வளர்ந்துட்டே இருக்கணும். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நியாயமான விலைக்கு குறைந்த செலவில் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்க விற்க போகும்போது, இல்லை சார் நாங்கள் 10% பிடிச்சிப்போம், 8% பிடிச்சிப்போம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் முதல்லயே தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு தெளிந்து முடிவெடுங்கள் அப்படின்னு நான் திரும்பி திரும்பி சொல்வேன். உங்கள் முதலீடுகளுக்கு உங்களுக்காக வேலை செய்யட்டும். நான் சொன்னேன் இல்லையா, இட் ஷுட் ஒர்க் when you sleep. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அசெட் அலோகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் நடுவில் யூஸ் பண்ணேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. சொத்து ஒதுக்கீடு அப்படின்னா, ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்வீட் இருக்கணும், காரம் இருக்கணும், அந்த சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடித்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், துவர்ப்பு இருக்கணும், இனிப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் மீல். இந்த மாதிரி நம்மளுடைய ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய என்னுடைய சொத்து எல்லா விதமான இன்கிரீடியன்ஸும் இருக்கக்கூடியதாக அழகா அசெட் அலோகேஷன் பண்ணிக்கோங்க. சரியான சொத்து கலவை உங்கள் நிதி இலக்குடன் சேரும் பொழுதுதான் உங்களுடைய முழுமையான என்ன என்ன சொல்றோம் நம்ம இந்த 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 செஷனோட பேரே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா, செல்வத்திற்கு வழி. ஸோ முழுமையான உங்களுடைய செல்வம் சேர்க்கணும் அப்படின்னா வந்து அசெட் அலோகேஷன் சரியா பண்ணுங்க. ஒரு நல்ல முகவர்கிட்டயோ, திரும்பி திரும்பி இதை சொல்றேன், நல்ல அட்வைசர் கிட்ட, நல்ல ஃபைனான்சியல் பிளானர் கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை பண்ணி நானே கத்துக்கிறேன், நானே ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையின் டூ இட் யுவர் செல்ஃப் மோடா இருக்கு. அதுக்கு உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வைத்து ட்ரையல் பண்ணலாமாங்கிறதும் உங்களுடைய சாய்ஸ் தான். எல்லா முடியும் உங்களுடையதாகத்தான் இருக்கும், எப்பவுமே இருக்கணும். சரியா? ஒரே வருமானத்தை சார்ந்து இருக்க வேண்டாம், இரண்டாவது வருவாய் தரும் முதலீடுகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாரன் பஃபே சொல்லியிருக்காரு. இரண்டாவது வருவாய் தரும் முதலீடுகள் செய்வதற்கு இந்த இந்த இப்ப நம்ம இத்தனை நேரம் நம்ம பேசின எல்லாத்தையுமே நீங்க வந்து கருத்தில் கொண்டு, மனத்தில் கொண்டு நீங்க வந்து டேக் இட் ஃபார்வர்ட். முன்னால காலை எடுத்து வச்சு முன்னால் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போயிட்டே இருங்கோ. சில அடிப்படை விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சிருந்தா வில் பாஸ் இட் த்ரூ குவிக்லி. உங்கள் பெயர் அனைத்து சான்றிதழ்களிலும் ஒரே மாதிரியாக எழுதப்பட்டுள்ளதா? இது இன்னைக்கு பெரிய இஷ்யூவா இருக்குங்க. BR பாலாஜி என்னோட பேரு, பாஸ்போர்ட்ல பாலாஜி பாலசுப்ரமணியம் ராமச்சந்திரன் அப்படின்னு இருக்கு, பாலசுப்ரமணியம் ராமச்சந்திரன் பாலாஜின்னு இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல பாலாஜி பிஆர்னு இருக்கு, பேன் கார்டில் வந்து பாலசுப்ரமணியம் ராமச்சந்திரன் பாலாஜின்னு இருக்கு, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் BR பாலாஜின்னு இருக்கு. இது இப்படி இருந்ததானால் சில நேரங்களில் நமக்கு தேவையான பொழுது நாம் சேர்த்து வைத்த பணத்தை நாம் எடுத்து அனுபவிப்பதற்கே இது இது ஒரு தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீஸ் செக் இட் ரைட் டுடே. உங்கள் பேன் மற்றும் ஆதார் இணைக்கப்பட்டுள்ளதான்னு பாருங்க. இதுக்கு டைம்லாம் கொடுத்தாங்க கவர்மெண்ட். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா வந்து 1000 ரூபாய் ஃபைனுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் இதை பண்ணாமையே இருக்காங்க. நீங்க பண்ணிட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் செயல்பாட்டில் உள்ளதா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இனிமே நம்ம வாழ்க்கையில முன்னால போக 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 எல்லாமே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், OTP இதெல்லாம் வச்சுதான் பண்ண போறோம். ஸோ ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஃபாரின்ல அப்ராட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்தியாவிலேருந்து போய் செட்டில் ஆகும் பொழுது ஒரு இந்தியன் நம்பரை தயவு பண்ணி ஆக்டிவா வச்சுக்கோங்க. இது என்னுடைய சின்சியர் அட்வைஸ் டு யூ. உங்கள் செக் காகிதத்தில் உங்கள் பெயர் அச்சிடப்பட்டுள்ளதா அப்படின்னா, இந்த இந்த CKYCன்னு இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால நம்ம மேண்டட்டரியா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு கவர்மெண்ட் ரூல்.
அந்த சிகேஒய்சி பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் அதோட லிங்க் பண்ணும்பொழுது செக் லீஃப் ஒன்று கேட்பாங்க. அந்த செக் லீஃபில் இருக்கிற டேட்டாவை கேப்சர் பண்ணுறதுக்கு செக் லீஃப் கேட்பாங்க. அந்த செக் லீஃபில் உங்கள் பேர் கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிருக்கணும். சார் செக்கே யாருக்குமே இப்போ கொடுக்குறதில்ல, எல்லாம் நாங்கள் கிளிக் ஆக பட்டனில் ஃபோன்லேருந்தே தட்டி விட்றோம் பணத்தை அப்படின்னா, இதுக்கு மேண்டட்டரியாக இந்த செக் லீஃப் கேட்பாங்க. அப்படி இல்லை என்றால், பெயர் இல்லை என்றால், அதை வந்து நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் தி பேங்க் லோகோவோட இருக்க மாதிரி கேட்பாங்க. அது ஆக்டிவாக இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் 2-3 வாட்டி என்னுடைய கிளைண்ட்ஸோட வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கேன். கடவுச்சொற்கள் உங்கள் பாஸ்வேர்ட்ஸை வந்து உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நம்பகமான நண்பருடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா என்பதை யோசிங்க. பணம்லாம் சேர்த்துருவோம், பாஸ்வேர்டெல்லாம் இருக்கும், எல்லாமே. லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கே இன்னைக்கு பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அது யாருக்குமே தெரியல அப்படின்னும் போது, என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவரை ஒரு வாரம் அன்கான்ஷியஸாக இருந்தார். அவரோட பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியல, பேங்க் பாஸ்வேர்டு தெரியல, எதுவும் ஃபோன் பாஸ்வேர்டு தெரியல, எதுவுமே. பணம் இருந்தும் யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இல்லை சார் எங்களுக்கெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டுக்கும் பாஸ்வேர்டு இருக்குது. யோசிங்க, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கான்செப்ட். அதில் வந்து நம்ம இன்னும் புத்திசாலியாக ஐ ஓப்பன் பண்ணிட்டு கண்கள் காதுகள் எல்லாவற்றையும் ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பணத்தையும் உங்களோட பிளானிங்கையும் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்லைடு. இதை உங்ககிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்லைடு. எந்த ஒரு முடிவு டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் 100 டெசிஷன் எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு டெசிஷனுமே என் கட்டுப்பாட்டில் இருப்பவை இருக்குதா அப்படின்னு முதல் கேள்வி கேளுங்க. ஆமா அப்படின்னா, ரெண்டாவது இந்த வென் டயக்ராம்ல சின்ன வயசுல படிச்சது, ரெண்டாவது சர்க்கிளுக்கு போங்க. இதுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேளுங்க. என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கு, இந்த விஷயத்துக்கும் இந்த கேள்விக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா மட்டும் என்னுடைய கவனம் அங்க இருக்கணும். இல்லைன்னா உங்க கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை நீங்க ஏன் இப்ப கவனம் செலுத்தணும்? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்க ஏன் கவனம் செலுத்தணும்? இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தேவைக்கு அதிகமா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேனோ கேட்கலையோ, போறோம் வரோம் எல்லாருமே வந்து நமக்கு அட்வைஸ் பண்றோம். இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அங்க பண்ணுங்க, இதுல 4% வருது தெரியுமா, இங்க 8% கம்மியா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க, இங்க போய் லோன் வாங்குங்க. தயவு பண்ணி எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா நான் ஒரே ஒரு கோர்ஸன் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துக்கலாங்கிறது. ஒரு தடவை எடுத்துக்கலாம், 2 தடவை எடுத்துக்கலாம். கன்சிஸ்டண்டா இதே மாதிரி இருந்ததுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர் கிட்ட தான் போக வேண்டிய இடத்துக்கு டாக்டர் கிட்ட தான் போகணும். சர்ஜரி பண்ண வேண்டிய இடத்துல சர்ஜரி தான் பண்ணணும். ஸ்கேன் பண்ணணும்னா ஸ்கேன் தான் பண்ணணும். அதை ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லட்டும். நீங்களா டூ இட் யுவர் செல்ஃப் மோடுக்கு தயவு பண்ணி போகாதீங்க. அதுவும் உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பொறுத்தவரை தயவு பண்ணி பண்ணாதீங்க. அந்த மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப் மோடில் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு கற்றுக்கோங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் கற்றுக்கோங்க. சரியா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். இன்னைக்கு நடைமுறைக்கு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது வந்து ரொம்ப ஆப்ட் திருக்குறள். நான் ஒரு திருக்குறள் ஃபேனு. அதனால இந்த திருக்குறளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். யார் வந்து கேட்குறாங்களோ கேட்கலையோ, யார் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்னுடைய அறிவு. ஸோ அறிவை வளர்த்துக்கோங்கோ, யோசிங்கோ, தெரிந்து தெளிந்து முடிவெடுங்கள் என்று கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்ஏஎஸ்எம்க்கும் பொறுமையாக இத்தனை நேரம் நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கேள்விகளை இப்பொழுது சேட் பாக்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். முடிஞ்ச வரை ஆன்சர் பண்ணுறேன். தெரியலைன்னா யூ கேன் சென்ட் எ மெயில். என்ஏஎஸ்எம்க்கு எனக்கு மெயில் வந்ததுன்னா நான் அது மூலமாக பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். Now I request participants to ask their question and queries. 8 கேள்விகள் வந்திருக்கு. எஸ் சார், யூ ஆர் மச் ஆடிபிள். வெரி குட். ஓகே, இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி மினிமம் அமௌண்ட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு பவித்ரான்னு கேட்டிருக்காங்க. மினிமம் அமௌண்ட் ஃபார் இன்வெஸ்டிங்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 500 ரூபாயிலேருந்து நீங்கள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரப்போகிறதுன்னு கேள்விப்பட்டேன். வந்துருத்தான்னு எனக்கு தெரியலை. ஸோ மினிமம் அமௌண்ட் எல்லாம் இல்லை. நம்மளோட தோதுக்கு தாங்க எல்லாமே இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என் பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்பது டெசிஷன் எடுக்க வேண்டியது என்னுடைய இதாக தான் இருக்கணும் எப்போவுமே. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ மினிமம் அமௌண்ட்னு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. கிரேட் இன்ஃபர்மேஷன் அண்ணா. தேங்க்யூ வெரி மச் வெங்கடகிருஷ்ணன். கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன்லையும் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஹவு டு இன்வெஸ்ட் மை மணி இன் டைவர்ஸ் மெத்தட்ஸ், நட்ராஜ் என். டைவர்ஸ் மெத்தட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல உங்களோட கோல்ஸை செட் பண்ணிக்கோங்க சார் நட்ராஜன். கோல்ஸை செட் பண்ணிட்டு அந்த கோலுக்கு எவ்வளோ டைம் இருக்கு. ஏன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். பணத்தின் மதிப்பு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது நம்மளோட கோலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டைம் இருக்கு அந்த கோலுக்கு என்னால் என்னுடைய கேஷ் ஃப்ளோவில் என்னுடைய வரவு மைனஸ் சேமிப்பு எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. என்னுடைய சம்பளத்தில் எல்லாத்துக்கும் போக மீதி இருக்கிறதா, எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கிறதா, இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுதானால் அதை என்ன எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் உங்களால் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பணத்தை எந்தெந்த மோடில் டைவர்ஸ் மெத்தடில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானிங் பண்ணி ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க. இது ரொம்ப வைடு கொஸ்டின், இது ரொம்ப வைடு ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின். இதுக்கு உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேசி முடிவெடுங்கோ நட்ராஜ். இதுக்கு டைரக்டா ஒரு தம்புருலாம் நான் பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. வெங்கடகிருஷ்ணன், ஹவு ஃப்ரீக்வென்ட்லி வி ஹாவ் டு ரிவ்யூ அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரொம்ப நல்ல கேள்வி வெங்கடகிருஷ்ணன். ஒரு வருடத்துல வருடம் நம்ம நம்மளோட நம்பர் ஹவு ஃப்ரீக்வென்ட்லிங்கிற கேள்விக்கு நான் வேற விதமா பதில் சொல்றேனே. ஒவ்வொரு தடவை வாழ்க்கையில் உங்கள் நம்பர் மாறும் பொழுது நீங்க ரிவ்யூ பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்கள் வயசு மாறும் பொழுது நீங்க கோலுக்கு கிட்டக்க போறீங்க, இது ஒரு நம்பர் சேஞ்ச். ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்றீங்க, அது மெச்சூர் ஆகி வருது, அந்த மெச்சூர் ஆகி வரும்பொழுது அது ஒரு நம்பர் சேஞ்ச். உங்க சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்கணும்னு நினைக்கிறீங்க, புது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சேஞ்ச். இந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டெசிஷனும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் நம்பர் சேஞ்சும் உங்களுடைய என்டையர் ஃபைனான்ஷியல் பிளானை நீங்கள் ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். அப்படி ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 தடவை ரிவ்யூ பண்ணலாம். சரியா? சின்ன சின்ன டெசிஷன் இருந்தால் மொத்தம் ரிவ்யூவும் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு சின்ன அந்த கேள்விக்கு மொத்தம் ஸ்பெசிஃபிக்காக பதில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம் வெங்கடகிருஷ்ணன். பிரமோத், when we need to start planning with a financial advisor, should the planning be for just me or me and my wife and family? ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டிருக்கிறார் பிரமோத். இது என்னன்னா நான் பிளான் பண்ணும்போது எனக்கு மாத்திரம் பிளான் பண்ணிக்கணுமா, என் ஒய்ஃபுக்கு தனியாக பிளான் பண்ணணுமா, இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணணுமா அப்படின்னா இதுவும் இந்த சாய்ஸும் உங்களது தான். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ரூல் கேட்கிறேனே. பேன் கார்டு தனித்தனியாக தான் வச்சிருக்கோம், இன்கம் தனித்தனியாக தான் இருக்கு, செலவுகள் தனித்தனியாக தான் இருக்கு. அப்போ ஐடியும் நான் தனித்தனியாக தான் ஃபைல் பண்றேன்னு போது தனித்தனியாக பிளான் பண்ணி உங்களோட தனித்தனி கோல்ஸை வச்சு தனித்தனியாக பிளான் பண்ணி மொத்தமாக ஃபேமிலிக்காக இன்னொரு 3வது பிளானும் பண்ணலாம். ஒய்ஃப் தனியாக ஒரு பிளான், ஹஸ்பண்ட் ஒரு தனியாக ஒரு பிளான், 2 பேருக்கும் சேர்த்து ஃபேமிலி ஒரு காமன் கோல் அது பண்ணலாம். இல்லை 2 பேரோட இன்கமையும் சேர்த்து ஒரே கிட்டியில் போட்டு அதுவும் பண்ணலாம். என்னுடைய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிளைண்ட்ஸ் 20 வருஷமா என்னோட கிளைண்ட்டு. ஒரு ஒரு ஹியூமரஸாக ஒரு கமெண்ட் பண்ணுறேன், இது சீரியஸ் கமெண்ட் ஆல்சோ. அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே என்னன்னா, அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, மை ஹஸ்பண்ட்ஸ் மணி இஸ் மை மணி, மை மணி இஸ் மை மணி அப்படிம்பாங்க. என் கணவருடைய பணமும் சொத்தும் என்னுடையது, என்னுடைய பணமும் சொத்தும் என்னுடையது. அப்போ 2 பேருக்கும் சேர்ந்து அப்படின்னா அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. உங்களுடைய ஃபைனான்சியல் பிளானர் கிட்ட நீங்கள் போய் உக்காந்து பேசினீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரியா? தேங்க்யூ. Learned a lot from your presentation. Much appreciated. Thank you, sir. Okay. When you say financial advisor, how do we know they would be the right person for us? Also, is there a specific qualification they would need to have? Thank you. தீப்தி கேட்டிருக்காங்க. எஸ், செபி ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ்க்கு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அட்வைசர்ஸ் இன்சிடென்டல் டு யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்னு ஒரு தனி கேட்டகரி வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸுங்கிறவங்களுக்கு பேசிக்காக ஸ்பெசிஃபைட் குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுருக்காங்க. அவங்க செபியோட ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபைடாக இருக்கிறவங்க,
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் மாத்திரம் பண்ணி இதை பிளானிங் இன்சிடென்டல் பிளானிங் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்சிடென்டல் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானிங் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் அவர்களுடைய ஃபீஸ் சார்ஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். தீப்தி. Sir, we will wait for more couple of minutes. If we don't get questions, then I think we can end this session. யா ஷுவர் சாஹில், தேங்க்யூ வெரி மச். ஒரு 2 நிமிடம் வெயிட் பண்ணுவோம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை we will take the questions. இன்னைக்கு யாராவது இந்த செஷன் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்து அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தயவு பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இதில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் அட்டன் பண்ணலையோ அவளுக்கு இது யூடியூப்ல இருக்கும், இதை எப்போ வேணாலும் அவளுடைய டைம் கன்வீனியன்ஸ்க்கு போட்டு பார்க்கலாம்னு சொல்லுங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் தான், 35-40 மினிட்ஸ் தான் இந்த செஷன் நான் பண்ணியிருக்கேன். இந்த 40 நிமிஷத்தில் வந்து நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய யோசிக்க வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நான் பேசியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர். Next time for any session, do not only give the QR code. Please do not give only QR code. Very good. Okay. A tiny URL will be helpful. அப்படின்னு ரெகுலேஷன் சொல்லியிருக்காரு. I will share this point to NASM from next time onwards. வெங்கட்ரங்கம் தட்டிக்கொண்டாலா, டைரக்ட் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ரெகுலர் ஃபண்ட்ஸ்? இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காரு. இதுக்கு எஸ்னும் பதில் சொல்லலாம், நோனும் பதில் சொல்லலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஃபண்டில் நம்ம டைரக்ட் ஃபண்டில் போடுறோம், எந்த ஃபண்டில் வந்து ரெகுலர் ஃபண்டில் போடுறோங்கிறது, எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்போ ரிடீம் பண்ணுறோம், எவ்வளோ பீரியடுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை சார்ந்தது தான். இது ஒரு ஜென்ரல் கேள்வியாக இருக்கலாம், பட் ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின் இது. எஸ், எல்லாரும் நம்புறாங்க டைரக்ட் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ரெகுலர் ஃபண்ட்ஸ்னு. இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆமான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்விக்கு டைரக்ட் ஃபண்ட்ஸுக்கு பெட்டரா ரெகுலர் ஃபண்ட்ஸ் பெட்டரான்ற கேள்விக்கு டைரக்டாக என்னால் இப்போ பதில் சொல்ல முடியலை. சரியா? இண்டிபெண்டன்ட் அட்வைசர்ஸ் ஆர் கெட் எனி கமிஷன்ஸ் ஃபார் எம்எஃப் அட்வைஸ்? எம்எஃப் அட்வைஸ்க்குன்னு கமிஷன் யாரும் கொடுக்கறது இல்லை இண்டிபெண்டன்ட் அட்வைசர்ஸ்க்கு. ஏன்னா இண்டிபெண்டன்ட் அட்வைசர்ஸ் வந்து ஃபீ பேஸ்ட் அட்வைசர்ஸ் தான் இருப்பாங்க. ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்க்கு வந்து ஃபீ பேஸ்டாக தான் பண்ண முடியும். அது ஒன் ஆஃப் த ரெகுலேஷன்ஸ், செபி சொல்லியிருக்கிற ஒரு ரெகுலேஷன் அது. சரியா? ரெகுலர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு எஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கும். அது அட்வைஸ்க்காக அல்ல, பிஸ்னஸ் பிளேஸ் பண்ணதுக்காக. அண்ட் மோர் ஓவர் இந்த கமிஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுக்குற டைமுக்கும் அந்த கமிஷன் பேமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ வேல்யூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ வால்யூம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்போ எடுக்கிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பணத்தை எடுக்கும் பொழுதும் போடும் பொழுதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அப்படிலாம் பல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம்னு நினைக்கிறேன், நேரமின்மை காரணமாக. சரியா? பட் இன் டைரக்ட் பிளான் நேம் டிஸ்பிளேட் இன் இண்டிபெண்டன்ட் அட்வைசர். எனக்கு இந்த கேள்வி சரியா புரியல. பட் இன் டைரக்ட் பிளான் நேம் டிஸ்பிளேட் ஆன் இண்டிபெண்டன்ட் அட்வைசர், இது கேள்வி எனக்கு புரியல. டைரக்ட் பிளான்ல வந்து இண்டிபெண்டன்ட் அட்வைசரோட பேர் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த அட்வைசர் உங்களுக்கு லிங்க் அமைச்சிருப்பாரா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வைசர் பேர் போட்டு அனுப்புறதுலாம் இப்போதான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது டைரக்ட் ஃபண்ட்ஸில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் செக் பண்ணிட்டு ஐ வில் ரெஸ்பாண்ட் டு யூ சரவணன். நெக்ஸ்ட் செஷன் வென் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நான் என்ஐஎஸ்எம் தான் கேட்கணும். கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த செஷன் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். இந்த செஷன் ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாமும் இன்டிமேஷன் அனுப்புவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை பற்றியும் நான் என்ஐஎஸ்எம்ல பேசுகிறேன். மலையாளமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ எம் சாரி, எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது. அதை இங்கிலீஷில் சொன்னாலோ இல்லை நீங்கள் வாய்ஸ் ஆன் பண்ண முடியலையான்னு தெரியலை. ஏன்னா மலையாளமில் இருக்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாததற்கு மன்னிக்கவும், எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது. How do we connect with you, sir, for any advice? If that is possible? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நான்
இந்த ஃபோரம்ல பதில் சொல்ல முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா இது என்ஐஎஸ்எம் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை பற்றி இந்த இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்ட ஒரு விஷயம். நீங்கள் விஆர் பாலாஜின்னு நெட்டில் சர்ச் பண்ணினாலே கிடைக்கும் என்னுடைய கான்டாக்ட்ஸ். அன்அஃபிஷியலாக நான் பதில் சொல்லிட்டேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கொஸ்டின் பவித்ரா. ஏன்னா இந்த செஷனில் வந்து இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸோ இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸை பற்றியோ இல்லை பேங்க் டெபாசிட்ஸை பற்றியோ எந்த ஸ்கீமை பற்றியும் நான் பேசுவதற்கு இது எத்திக்ஸ் இல்லை. சரியா? மேலும் எந்த கேள்விகளும் இல்லை என்று நாங்களாம் அசியூம் பண்ணிட்டு இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சாஹில்? Yes, sir. Do we conclude the session or do we wait for a few more minutes? I think you have addressed all the questions and queries of the participants. Yes. They have You think so? Let me see in the chat box if there are any questions, because I have been answering the Q&A box. Yes. Thank you for a very energetic session. Yeah. How do we connect with you? Okay, I have answered that. Yeah, I think that's it as such. So thank you. நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah. Thank you so much, sir. I would like to extend a heartfelt thanks for taking time and speaking at the webinar. Your insight, expertise, and presentation as well truly made a lasting impact on your audience, sir. Thank you so much, sir. Before you disconnect, there is one comment which I need to tell you. There was a Yes, question which you need to take it up with the concerned in NISM, that they are asking when is the next session. So it will be great, sir. We will try our level best to have you as early as we can. yes, I would like to pose this question to you and leave the answer to be decided as we go forward. Thank you very much, NISM. Thank you very much, participants. Thank you very much, everybody. Thank you so much again, sir, for your time and knowledge. Wishing you a wonderful day ahead, sir. Yeah. Thank you, Sagan. And also thank you to participants as well for joining us today. Your presence and engagement truly made the session impactful and meaningful. Yeah. Thank you all for joining us today. Thank you. Thank you very much. Thank you. Yeah.